நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 205 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். கோவிந்தோ கோபதி கிருஷ்ணக கேசவோ கருடத்வஜக வராகோ வாமனச்சைவ நாராயண அதோக்ஷஜக. இது பிரம்மாண்ட புராணத்தில் வெங்கடேஷ ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்படும் ஒரு ஸ்தோத்திரமாக வருகிறது. திருமலை சர்ச்சைகளும் பதில்களும் அப்படிங்கிற தலைப்பில் திருவேங்கடமுடையானை பற்றின சர்ச்சைகளுக்கு நாம் ஒன்றொன்றாக சமாதானம் பார்த்துட்டு வரோம். திருவேங்கடமுடையானை பற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள். அதில் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பேஸ் கேள்வி, திருவேங்கடமுடையான் யார்? அம்பாளா, சிவனா, இல்லை முருகனா என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் பதில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நேற்றைக்கு திருவேங்கடமுடையான் அம்பாளா அப்படின்னு பார்த்து அதற்கு சமாதானம் சொன்னேன். இல்லை, நிச்சயமாக திருவேங்கடமுடையான் அம்பாள் இல்லை. ஏன் அப்படின்னா உள்ள இருக்க தெய்வமே பெண் தெய்வம் கிடையாது. இரண்டாவது, திருவேங்கடமுடையானுக்கு மேலிருக்கும் விமானத்தில் சிம்மம் இருப்பதற்கு காரணம் என்ன? திருவேங்கடமுடையானுக்கு ஏன் வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகம் நடக்கிறது? திருவேங்கடமுடையான் அணியும் அந்த ட்ரெஸ்ஸு ஏன் புடவை மாதிரி இருக்கு? அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நேற்றைக்கு பதில் பார்த்தோம். அதனால் கண்டிப்பாக நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு திருவேங்கடமுடையான் அம்பாள் இல்லைன்னு. ஆனாலும் ஒரு கேள்வியோடு விட்டு வச்சிருந்தேன். திருவேங்கடமுடையானுக்கு வருடந்தோறும் நவராத்திரியின் பொழுது பிரம்மோற்சவம் வருகிறதே. நவராத்திரி தேவி வழிபாடு தானே. அப்படி இருக்கிறச்சே திருவேங்கடமுடையானும் தேவிதான நவராத்திரியின் பொழுது பிரம்மோற்சவம் கொண்டாடுவதால். எனவே அங்கே கொஞ்சம் இடிக்கிறதே, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியோட நேற்றைக்கு நிறுத்தியிருந்தேன். இன்றைக்கு அந்த கேள்விக்கு பதில் பார்க்கணும். இந்த கேள்விக்கு பதிலை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால் சட்டுன்னு புரியும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதற்காக ஒரு எக்ஸாம்பிள் யோசித்தேன். நம்ம மூளை கெட்டின ஒரு அழகான எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளையே நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, வருஷா வருஷம் பொங்கல் வருது. தை 1ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஜனவரி 14-15 ரேஞ்சில் நாம் பொங்கல் கொண்டாடுகிறோம். அந்த பொங்கல் முடிஞ்சு மாட்டுப்பொங்கல் வரும். ரொம்ப விசேஷமாக தென்னிந்திய தேசங்கள்லாம் நல்லா கொண்டாடுவா. என்னென்னா, அன்றைக்கி மாடை விதவிதமாக அலங்காரம் பண்ணி ரோட்லலாம் மாட்டை கூட்டின்னு போய் உற்சாகமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவா. இப்போ அந்த மாட்டுப்பொங்கலில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சுவாமி, வச்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறக்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது. அதில் அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அநேகமாக வருஷா வருஷம் அது பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அன்னைக்கு மாட்டுப்பொங்கலாக தான் இருக்கும். கரெக்டா? உடனே நாம் ஒரு முடிவு கட்டிடலாமா? என்னன்னா, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பிறந்ததாலும் வருடா வருடம் பிறந்த நாளின் பொழுது மாட்டுப்பொங்கல் வருவதாலும் அந்த குழந்தை மாடு அப்படி முடிவு கட்டிடலாமா? பின்னி போடுவா அம்மா. என் குழந்தைய பார்த்து மாடுன்னு சொல்கிறியான்னு சொல்ல மாட்டேனோ. அதை போலத்தான் இப்போ திருவேங்கடமுடையானுக்கு பிரம்மோற்சவம் கொண்டாடும் பொழுது நவராத்திரி வருவதாலும் திருவேங்கடமுடையான் நவராத்திரியை ஒட்டியே அவதாரம் பண்ணதாலும் அவரும் தேவி என்று முடிவு கட்டின மாதிரி இருக்கு. நான் இதை லிட்ரல் கம்பேரிசனாக எடுத்துக்காதீங்கோ. மாடும் தேவியும் கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்கோ. உங்களுக்கு புரியணுமேனு சொல்லப்படுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது ஏன் சின்ன மூளைக்கு எட்டியது, உங்களுக்கு இனிமேல் மறக்காது இது வாழ்க்கையில். எனவே தான் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் தேவி மாடு கம்பேர் பண்ணேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இப்போ என்னன்னா, திருவேங்கடமுடையானுக்கு ஏன் பிரம்மோற்சவம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு போயிடுத்துனா இந்த கேள்வி நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும். திருமலையில் பிரம்மோற்சவம் எதற்கு கொண்டாடப்படுகிறது என்றால் திருவேங்கடமுடையானுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு.
அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகவே திருமலையில் பிரம்மோற்சவம். திருமலையில் திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்ண நாள். இது உங்களுக்கு இன்றைக்கி போனஸ் வச்சுக்கோங்க. என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாது, திருவேங்கடமுடையான் திருமலை மீது அவதாரம் பண்ண நாள் பாத்ரபத மாதம் அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறையில் துவாதசி திதியில், 12வது திதியான துவாதசி திதியில் ஸ்ரவண நட்சத்திரத்தில், திருவோணம்னு சொல்லுவோமே அதுதான் ஸ்ரவணம், அந்த நட்சத்திரத்தில் சித்த யோகம் கூடிய ஒரு ஆச்சரியமான நாளில் திருவேங்கடமுடையான் திருமலைக்கு மேலே அவதாரம் பண்ணார். அந்த அவதாரம் என்ன அர்த்தம்? புரட்டாசி மாதத்தில் வருதுன்னு அர்த்தம். இதில் நம்ம இந்த லைன்லேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, புரட்டாசி மாதத்தில் திருவேங்கடமுடையான் பிறந்தார்னு அர்த்தம். 2வது, வளர்பிறையில் அவதாரம் பண்ணார்னு அர்த்தம். 3வது, ஸ்ரவண நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார்னு அர்த்தம். இது 3 தான் ரொம்ப 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 முக்கியம். கோவில்களில் உற்சவம் கொண்டாடும் பொழுது சில கோவில்களில் திதியை வைத்தும் சில கோவில்களில் நட்சத்திரத்தை வைத்தும் கொண்டாடுவார்கள். அதில் திருவேங்கடமுடையான் ஃபாலோ பண்ணுறது நட்சத்திரத்தை வச்சு. எனவே புரட்டாசி மாதம் வளர்பிறையில் வரும் திருவோண நட்சத்திரம்தான் அவளுக்கு முக்கியம். அது எப்போ வரும் அப்படின்னா நவராத்திரியின் பொழுது தான் வரும். அநேகமாக நவராத்திரியின் இறுதி நாட்களில் தான் திருமலையின் அந்த திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்ண நாள் வரும். எனவே அன்றைக்கு முக்கியமான உற்சவத்தை வைக்கணும். திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்ண நாள் அன்னைக்கு முக்கியமான உற்சவம் வைக்கணும். என்ன உற்சவம்? அதுதான் தீர்த்தவாரி உற்சவம். அதாவது பெருமாளுக்கு சக்கரத்தாழ்வார் இருப்பார், சுதர்ஷனர்னு சொல்லப்படக்கூடிய சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் எடுத்துட்டு கொண்டு போய் சுவாமி புஷ்கரணியில் வச்சு அதற்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த குளத்தில் முக்கி எடுப்பா. இதுக்கு தான் தீர்த்தவாரி உற்சவம்னு பெயர். இந்த தீர்த்தவாரி உற்சவம் தான் ரொம்ப 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 முக்கியமான உற்சவம் அந்த பிரம்மோற்சவத்தின் பொழுது. எனவே உச்சக்கட்ட நிகழ்ச்சியான இந்த தீர்த்தவாரி உற்சவத்தை அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வைப்பா. இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வருதே திங்கக்கிழமை, பிள்ளையார்பட்டியில் போய் பார்த்தேன்னா அன்றைக்கு தீர்த்தவாரி நடக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமான உற்சவம் தீர்த்தவாரி. அது எப்பொழுதுமே அந்த முக்கியமான திருநாள் அன்னைக்கு தான் நடக்கும். அதை போன்று திருமலையில் வருஷா வருஷம் 10 நாள் உற்சவம் கொண்டாடிட்டு அவருடைய பர்த்டேவான ஸ்ரவண நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி உற்சவம் கொண்டாடுவார். அதில் என்னன்னா, அந்த 10 நாள் உற்சவம் சொன்னேனே அது நவராத்திரியோட கோயின்சைட் ஆகுது. அது ஒரு கோயின்சிடென்ஸ், அவ்வளோதான். பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார், அப்போ நவராத்திரி இருக்குது. எப்படி ஒரு குழந்தை பிறந்த பொழுது மாட்டுப்பொங்கல் இருந்ததோ அதை போன்று பெருமாள் அவதாரம் பண்ண பொழுது நவராத்திரி இருந்தது. அதுக்காக மாட்டுப்பொங்கலையும் குழந்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நவராத்திரியையும் திருவேங்கடமுடையானையும் கரெக்ட் பண்ணும் விதம். இப்போ தெரியுறதா, நவராத்திரிக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் அவதாரம் பண்ண நாளில் நாம் உற்சவம் கொண்டாடுகிறோம். இப்போ புரிஞ்சுடுத்தா அந்த பதில்? எனவே ஹென்ஸ் ப்ரூவ்டு போடுவாளே மேக்ஸில் கீழே, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு, அதனால் நாமும் போட்டுப்போம். ஹென்ஸ் ப்ரூவ்ட் திருவேங்கடமுடையான் அம்பாள் இல்லை. இப்போ அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறோம். அந்த கேஸை க்ளோஸ் பண்ண நாம் அடுத்த கேஸை திறக்கிறோம். பெண் தெய்வம் இல்லைன்னு சொன்னேன், பெண் இல்லாதனால கண்டிப்பாக ஆண் தெய்வம் தான். இப்போ ஆண் தெய்வத்தில் ஏன் சிவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 2வது கேள்வி. வாஸ்தவமான கேள்வி தானே. பெண் தெய்வம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து ஆண் தெய்வத்துக்கு பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதில் முக்கியமாக திருவேங்கடமுடையான் சிவன் அப்படின்னு நம்ம முன்வைக்கிறோம். அதற்கு ஆதாரங்களும் இருக்கு.
என்ன சுவாமி நீங்களே குழப்ப ஆரம்பிச்சிட்டேன்னா, ஆமாம் இப்போ தான் ஒரு குழப்பினேன், அதுலேருந்து இப்போ தான் தெளிஞ்சு வந்திருக்கேள், மறுபடியும் குழப்பணும். தெளிய வச்சு குழப்பினாதான் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எனவே இப்போ மறுபடியும் குழப்ப ஆரம்பிப்போம். திருவேங்கடமுடையான் சிவன் என்று ஆதாரங்கள் இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார். அந்த ஆதாரங்களை நம்ம என்னென்னு பார்ப்போம். முதல் ஆதாரம், திருவேங்கடமுடையானுடைய திருமேனிக்கு பின்னால் சிலையிலேயே முடி இருக்கிறது. சிவனுக்கே உரிய ஐடென்டிஃபிகேஷனான ஜடாமகுடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடி தரித்திருக்கிறார் திருவேங்கடமுடையான். இதில் பாயிண்ட் டு பி நோட்டட் முக்கியமாக என்னென்னா, திருவேங்கடமுடையானுக்கு பின்னாடி முடி இருக்கிறாருன்னு நான் சொன்னேன்னா சிலையிலேயே இருக்கிறதுன்னு சொல்கிறேன். அதாவது கல்லிலேயே முடி. உடனே அது லிட்டரலாக எடுத்துட்டு திருவேங்கடமுடையானுக்கு ஒரிஜினல் முடி இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. திருவேங்கடமுடையானுடைய சிலைக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரிஜினலில் முடி இருக்குது. இல்லை, அது அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இன்னொன்று, திருவேங்கடமுடையானுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தால் அர்ச்சனை நடக்கிறது அப்படிங்கிறா. அதெல்லாம் இவ போய் எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரியல. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஸ்பெஷலாக ஏதாவது டிக்கெட்டை வாங்கி தூக்கத்தில் உட்காந்து திருவேங்கடமுடையானுக்கு லலிதா சஹஸ்ரம் பண்ணுற மாதிரி இவ கனவு கண்டிருப்பாள். அதை தவிர திருவேங்கடமுடையானுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தால் அர்ச்சனை கிடையவே கிடையாது. ஒரிஜினல் முடி அவருக்கு கிடையவே கிடையாது. இதை அங்கே மூலவரை தொட்டு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்களே அவளுடைய வாயால் சொல்லியிருக்கா. அவளை காட்டிலும் அங்கே அத்தாரிட்டி வேறு யாரும் கிடையாது. எனவே இந்த பின்னாடி ஒரிஜினல் முடி இருக்குங்கிற இந்த ஃப்ராடு பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்லுவதோ, திருவேங்கடமுடையானுடைய சிலையிலேயே பின்னால் முடி இருக்கிறது. இது சிவபெருமானுக்கே உரிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இரண்டாவது, திருவேங்கடமுடையானுக்கு வில்வார்ச்சனை நடக்கிறது. ஆமாம், திருமலையப்பன் கோவிலில் திருவேங்கடமுடையானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை நடக்கும். இது வில்வம் போட்டாலே அது சிவபெருமான் தான் அப்படிங்கிற நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். எத்தனை சிவன் கோவிலில் பார்த்தா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறா, ஏக பில்வம் சிவார்ப்பணம்னு சொல்லி ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கேன். எனவே கிளியர் கட்டாக தெரியறது வில்வார்ச்சனை நடப்பதால் திருவேங்கடமுடையான் சிவன். இது ரெண்டாவது ஆச்சா. இருக்கிறது மூணாவது, அதுதான் இன்னும் மோசம். திருவேங்கடமுடையான் தன்னுடைய 2 கைகளிலுமே நாகாபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார். அதாவது திருவேங்கடமுடையானுடைய அந்த டிராயிங்லாம் இருக்குமே, அதை எடுத்து பார்த்தேன்னா, ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன்னா, கீழ் 2 கைகளில் தோள்பட்டைக்கு கீழே அழகான நாகங்கள் இருக்கும். 2 பக்கமும் பாம்பு இருக்கும். இந்த பாம்பை ஆபரணமாக கொள்வது சிவபெருமான் தான். சிவனுக்கு தான் கழுத்தில் பாம்பு இருக்கும், கையில் பாம்பு இருக்கும். அந்த மாதிரி பாம்பெல்லாம் அணிஞ்சிட்டு இருக்கவர் சிவபெருமான் தான். பெருமாள் யூஸ்வலாக பாம்பு மேலே படுத்துக்க தான் செய்வார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம்னு சொல்கிற மாதிரி பாம்பு படுக்க தான் பெருமாளுக்கு இருக்கும். ஆனால் இங்கே திருவேங்கடமுடையானுக்கு கைகளில் பாம்பு ஆபரணங்கள் இருக்கிறது. என்ன சுவாமி இப்படி போட்டு குழப்பிட்டேளே, சிவன் தான் இப்போ சொல்லிட்டேளே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பண்ணாதீங்கோ, ஒரு நாள் காத்திருங்கோ. நாளைக்கு இந்த பதிலுக்கு அத்தனைக்கும் சமாதானம் பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன 3 கேள்விகளுக்குமே ஆன்சர் இருக்குது. அதனால் இந்த கேள்விக்கான பதில்களை நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். அதுவரை ஒரு நாள் காத்திருங்கள். நாளை சந்திப்போம்.